ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 9ஆம் நாள் 25/7/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை வணங்கி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களை வணங்கியவருடைய அன்பையும் ஆசியை பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மந்த வாரம் என்று போற்றப்படுகின்ற சனிக்கிழமை. மந்த வாரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது, அது விருத்தியாகாது. சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடுகள், மகாவிஷ்ணுனுடைய வழிபாடுகள், இவ்வாறு இறை வழிபாடுகளுக்கு உரியது. நாம் ஜாதக ரீதியாக சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது அட்டமத்திலே சனி, லக்னத்திலே சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, ஏழநாட்டு சனி என்று வருகின்ற பொழுதிலும் பொதுவாகவே இந்த சனிக்கிழமைகளிலே நாம் தலைக்கு எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து நவக்கிரகங்களை சுற்றி வழிபாடு செய்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, அந்த பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியது. இப்பொழுது இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகள், பல விரத அனுஷ்டானங்கள் இவையெல்லாம் ஒரு சிறப்போடு கூடியதாக. இந்த ஆடி மாதத்திலே அம்பாளுடைய வழிபாடுகள், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடுகளுக்கு சிறப்பு. அதே போல வருகின்ற 14ஆம் தேதி 14/8/2026 வெள்ளிக்கிழமை ஆடி பூர நட்சத்திரம். அதாவது அம்பாளுக்கு பூர கர்மா. ஆடிப்பூரத்திலே அம்பாள் ருதுவான சடங்குகள் எல்லாம் அம்பிகைக்கு செய்து கொள்வார்கள். அவ்வாறு சைவ சமயத்தவர்கள் இந்த ஆடிப்பூரத்திலே அம்பாளுக்கு ருதுசோபன சாந்தி வைபவங்கள் செய்வது போல வைஷ்ணவ சம்பிரதாயப்படியும் ஆண்டாளுக்கும் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்து கொள்வார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் அவ்வாறு சிறப்போடு கூடியது இந்த ஆடிப்பூரம். வருகின்ற 12/8/2026 ஆடி அமாவாசை, தென்புலத்தார் வழிபாடு. மறைந்த பெற்றோர்கள், அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ பூட்டன் பூட்டியோ நம்முடைய சந்ததியினர்கள் மறைந்தவர்களை எண்ணி சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் செய்கின்ற ஒரு சிறப்பு. பொதுவாக இந்த அமாவாசை என்கின்ற பொழுது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே சந்திக்கின்ற காலம்தான் இந்த அமாவாசை. அது இந்த மாதங்கள் தோறும் அமாவாசை வருகின்ற பொழுதிலும் இந்த ஆடி அமாவாசை தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமாகிய ஆடி மாதத்து அமாவாசையிலே
இந்த பிதிர்லோகத்திலிருந்து பிதிர்கள் எல்லாம் புறப்படுவார்களாம். அதனாலதான் அந்த தட்சிணாயத்து ஆடிவாத்து அமாவாசையிலே இந்த தர்ப்பணங்கள், சிரார்த்தங்கள் இவையெல்லாம் செய்யப்படுவது. அது தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற இந்த 12 மாதங்களிலும் அமாவாசை வருகின்ற பொழுதும் இந்த ஆடி அமாவாசையும், புரட்டாதியிலே மகாலய பட்ச அமாவாசையிலும், அதே போல தை அமாவாசையும் தான் கூடுதலாக விரதம் இருந்து கொள்வார். ஒவ்வொரு மாதங்களுமே பிதிர்களை வேண்டி விரதம் இருந்து சிரார்த்தங்கள், தர்ப்பணங்கள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆடி மாதம் என்னுடைய சிறப்புகளை தொடர்ந்தும் நாம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.